Hey, hi, hello, welcome back to Sandy's Quiz channel. Friend ஒருத்தவன் இப்போதான் ஃபோன் பண்ணான். அவன் என்ன பண்றான், ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றான். இந்த ஊர் இல்ல, வேற ஊர். அந்த பொண்ணு வந்து லவ் பண்றான். அந்த பொண்ணை இப்ப நம்ம என்ன பண்ணோம், போய் தூக்கணும். இப்பதான் எனக்கே ஃபோன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். தனியா போக முடியாது இல்ல, யாரோ பெரியவங்க இருந்தா கூட நல்லா இருக்கும், அதனால கூட்டு போறது. அதான் உங்களுக்கு கூட்டு போலான்னு. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. அப்படி இல்லையா, ஒண்ணு விருப்பப்படுறது பிரச்சனை இல்ல, அவங்க ஃபேமிலியில ஃபேமிலியில ஒத்து வரல, ஜாதி பிரச்சனை. அது என்ன பண்றது? அதனால ஏரியா விட்டு ஏரியா போகணும். சரியான ஆம்பளை ஏரியா போயா, ஏதோ ஏரியா ஆமா, நம்மளும் பக்கத்து. அதான் இந்த மாதிரி நீங்க பேசுறத வச்சுதான் கூப்பிட்டு போலாம் பாக்குறாரு. பக்கத்து பொண்ணு போட்டோ போறாங்க, இந்த மாதிரி பொண்ணுதான். அது நல்ல அழகான பொண்ணு, நல்ல பொண்ணு. பக்கத்து அந்த ஊருக்கு பக்கத்து ஏரியா. அத மாதிரி துபாய் இங்கதான் இருக்குல்ல, துபாய். அதுதான் அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் போயிட்டு நாம அங்க இருந்து கடத்திட்டு வர முடியுமா? நீங்க இருக்கீங்களா? நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? இருந்தா என்னைக்குமே வந்து லோக்கல்ல இப்படி எங்கன்னா இருந்தா கூட எவனே அப்படின்னு தட்டி பேசி தூக்கிட்டு வந்து நினைக்கலாம். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். ஒரு 10 பேர் போனோம், 2 நாள் ஆட்டோ எடுத்துன்னு போனோமா, உட்காரவேடா, எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஆமா, ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து இது பண்ணாக்கா. அதுதான் நான் சொன்ன, அந்த பையன் தான் நம்ம நாட்டிலேயே லவ் பண்ணுதான்னு சொல்ல. அவன் பையன் பேர் கணேஷ், கணேஷ்ன்ற பையன். அவன் வேற யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? செஞ்சுட்டு இருக்கான். வேலை செய்யும் போது கொஞ்சம் இதுவாயிட்டு இருக்கு. அழுகுறான், நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பொதுவாவே அங்கேயே அந்த மாதிரி விஷயங்கள் அங்க துபாயில தெரிஞ்சாரு. ஆனா விட மாட்டானுங்க, அவங்க அம்மா அப்பா வந்து விட மாட்டானுங்க. கழட்டி விட்டுருவான். நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவன் இந்த பொண்ணை வந்து லவ் பண்றான். திருச்சி பக்கத்துல ஊரு. இப்ப என்னாச்சு, அந்த பொண்ணு வந்து திடீர்னு வேணான்றுச்சான். இப்ப அந்த பொண்ணை போய் தூக்குறதுக்கு நம்மள கூப்பிடுறான். ரெண்டு மம்பு சொல்லியா அவங்க அப்பா வர எம்எல்ஏ. ஆமா, பொண்ணோட அப்பா எம்எல்ஏவா. நம்ம பையன் வீட்டு சைடு நம்மள கூட்டு போய் புடிச்சிருவானுங்களே. அதுக்குதான் நான் உங்களை கூட்டு போறதுக்காக. சரி, பாடி எல்லாம் கொஞ்சம் நல்லா லோக்கலா இருந்தா ஓரமா வந்துடும், வண்டி வந்துடும் போகுது. நீங்க அதான் நீங்களும் கூட வாங்க, நம்ம 2 பேர் போலாம். நம்ம 2 பேர் போய் ஒன்னும் இல்ல, நம்ம 2 பேர் போய் பொண்ணை மட்டும் அப்படியே அழகா தூக்கிட்டு வந்துடலாம். நம்ம பொண்ணு வந்து இப்ப உள்ள வச்சு பூட்டிட்டானுங்களாம். அது நம்ம என்ன பண்ணணுமோ அது வாங்கி வச்சிடறோம். அழகா சரக்கு போட்டு பாண்டிச்சேரியில போயிட்டு அப்படியே போயிட்டு நம்ம இப்படி போயிடலாம். உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. இல்லைன்னா கூட்டு போயிட்டு இருப்பேன். இந்த வாரம் ஃபுல்லா நான் தேடிட்டு இருக்கேன். அதுதான் நீங்க வந்தீங்கன்னு வைங்களேன், ஒண்ணுமே இல்லை. நம்ம போறோம், தூக்குறோம், வந்துகிட்டே இருக்கோம் நேரம். நீங்க வந்தீங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அந்த பொண்ணுக்கு ஒரு மயக்க மருந்து மட்டும் நான் கொடுக்குறேன். அந்த மயக்க மருந்து மட்டும் வச்சு ஒண்ணுமே இல்ல. நம்ம நிறைய பேர் வருவாங்க, என்னோட ரவுடி மேலாம் வருவாங்க. நம்ம வந்து ஒருத்தவன், ஒரு லூசு பையன் ஒருத்தவன், அவன் என்ன பண்ணா, ஒரு பொண்ணை லவ் பண்ணி தொலைச்சிட்டான். அந்த பொண்ணு வந்து திருச்சான் ஊரு, நம்மளுக்கு யாரையும் தெரியாது திருச்சியில. அதனால நம்மளுக்கு இங்கதான் ஊரு, சென்னை தான் ஊரு. யாரையாவது கொஞ்சம் பெரியவங்களை கூட்டிட்டு வந்து நீ பேசு அவங்க அப்பா கிட்ட அப்படின்றான். அதான் நான் உங்களை கூப்பிட்டு போலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க, நீங்க வரீங்களா? திருச்சிக்கு தான், இங்கதான் இருக்கு, திருச்சியில தான் இருக்கு. தூக்கிட்டு மட்டும் வரணும் அந்த பொண்ணு, அவ்வளவுதான். பையன் நல்ல வெயிட், அவன் கணேஷ் பேரு, அவன் நல்லா இருப்பான். பொண்ணு அப்பா வந்து எம்எல்ஏ, வெயிட்டான கன்னு எல்லாம் வச்சிருக்கான். பயப்படுறான் கொஞ்சம் தூக்குறதுக்கு, இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு.
என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு இல்ல கலகலன்னு சிரிக்க வேணாம். வேணும்ன்றான், ஒத்த காலில் நிக்கிறான். அந்த பொண்ணு தான் வேணும்னு நிக்கிறான். அந்த பொண்ணு வீட்டுல போச்சு பூட்டிட்டானுங்க. பூட்டி ஒரு 3 நாள் ஆகுது. இப்பதான் ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். அதான் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஊரா பார்த்து கொண்டு போய் பேசிட்டு வரலாமான்னு பாக்குறேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை பெய்யுது. என்ன மனுஷன் திருச்சி தானே, இங்கே தானே இருக்கு. நம்ம போயிட்டு உடனே வந்துடலாம். திருச்சி அந்த வந்து இப்ப நான் என்ன ஒரு சொல்றது, அந்த அங்க வந்துட்டு அவன் கூட்டு போறானா. வந்தீங்க அப்படின்னா நம்ம உடனே போயிட்டு ஒண்ணுமே இல்ல, நம்ம இதுதான் நம்ம கர்ச்சீஃப்ல நம்ம போட்டு மருந்து போட்டுட்டு அப்படியே அந்த பொண்ணு மட்டும் மூக்குல மட்டும் வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்துட வேண்டியது. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. நம்ம கார்ல தான் போறோம், கார்ல போயிட்டு வந்துடலாம். அது நம்ம இந்த பிராங்க் நீங்க பாத்திருப்பீங்க. இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பிராங்க் வந்துட்டே இருக்கு. அடுத்த பிராங்க் என்ன பண்ணலான்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். Thank you, bye, see you.